வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவுமே சூப்பரான ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பார்க்க போகிறோம். உங்களுக்கு பெப்பர் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், காரசாரமாக சாப்பிட பிடிக்கும், டக்குன்னு வேலை முடியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பெப்பர் ஃப்ரையை ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பார்க்க ஆரம்பிங்க. இப்போ பேனில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அதை காஞ்சதுக்கப்புறமா இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 துண்டு அளவுக்கு இருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடணும். அடுத்ததாக ஒரு 4-5 பல்லு பூண்டு, அதே மாதிரி 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அப்படியே கீரி போட்டுக்கணும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 பச்சை மிளகாவே போதும். ஏன்னா நம்ம பெப்பர் வேறு ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இனிப்பு ஃப்ளேவர் வந்து நமக்கு மஷ்ரூமே வந்து ஒரு இனிப்பு ஃப்ளேவர் இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டோம்னா தான் அது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி அதையுமே வதக்கிடலாம். நீங்கள் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் சிக்கனும் ட்ரை பண்ணலாம், மட்டனும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம். இது 2 பேக்கெட் 400 கிராம் அளவு பட்டர் மஷ்ரூம். அதையுமே இந்த டைமில் ஆட் பண்ணி அப்படியே லைட்டாக அந்த எண்ணெயிலே கிண்டி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்புமே இப்போ நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தோம்னா நமக்கு அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணியுமே நமக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம மஷ்ரூமையுமே குக் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுடலாம். நமக்கு வதக்க வதக்க நமக்கு அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் அப்படியேவும் நான் ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மஷ்ரூமோட பெனிஃபிட்ஸ்லாம் ஒரு தடவை பார்த்துடலாம். மஷ்ரூம் வந்து நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு, ஹார்ட் ஹெல்த்தை ப்ரிவென்ட் பண்ண, நம்ம பிரெயின் ஹெல்த்து, அதே மாதிரி கட் ஹெல்த், நம்ம வயிறு வந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கூட நமக்கு சரியாயிடும். நம்ம இம்யூனிட்டி சிஸ்டமே வந்து நல்லா பூஸ்ட் ஆகிறதுக்கு இந்த மஷ்ரூம் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்லா மஷ்ரூம்லேருந்து தண்ணியுமே ஓரளவுக்கு நல்லா பாதியாக வத்தவும் செஞ்சிருச்சு, குக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் குக் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் திறந்து வச்சு மஷ்ரூம் பாருங்கள், நமக்கு குக் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அதனால் நம்ம நல்லா ஓப்பன் குக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம தீயை வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் குக், கையை மட்டும் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா அந்த எண்ணெய் விட்டு வர அளவுக்கு கிண்டணும். அந்த வெங்காயமே நமக்கு வந்து ரொம்ப பேர்ன் ஆகக்கூடாது, மஷ்ரூமும் ஒட்டக்கூடாது. எண்ணெய் நல்லா விட்டு அப்படியே சுருளை நமக்கு வதங்கினதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு, ஜீரகம், அதாவது நம்ம ஜீரகத்தையும் மிளகையும் ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி பவுடர் பண்ணால் கொஞ்சம் கோர்ஸாக அப்படியேவும் பைண்ட் பண்ணி எடுத்து வச்சு அதை இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இந்த டைமில் ஆட் பண்ணி அப்படியே சுருளை கிண்டி விட்டுட்டு சுடு சாதம் வச்சு இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை கிடையாது, மஷ்ரூம் சுக்கான்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.